வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான் வந்து நம்ம இருக்கோம். இந்த வீடியோவை பொறுத்த வரலையும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கோயில்களை போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதாவது கும்பகோணத்தில் அந்த ட்ரோன் வியூவில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோயில் கோபுரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த எக்கச்சக்கமான கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணத்தை சுற்றி வந்து இருக்குது. நம்ம ஒரு 2 நாள் இந்த கும்பகோணத்தில் தங்கி சுற்றி பார்க்குற மாதிரியான ஒரு பிளான் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளானில் ஒரே நாளில் 9 நவகிரக கோயிலையும் சேர்த்து தான் நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். நாங்கள் காலையில் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்லீப்பர் கோச் பஸ் புக் பண்ணி காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து அங்கே புக் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் எந்த மாதிரியான ரூம் வேணும் அப்படின்றத பார்த்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணிடுங்க. இயர்லி செக்இன் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு முன்னாடியே போய் நம்ம அந்த இடத்துல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் காரில் தான் வந்து நம்ம சுத்தி பார்க்க போறோம். இந்த கும்பகோணத்துல நம்ம சப்போஸ் கார் ரெண்டல் எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து நம்ம ஒரு மினிமம் 2000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் வரையிலும் வந்து இருக்கு. நம்ம எத்தனை பேர் போறோம், எந்த மாதிரியான கார் தேவை அப்படின்றத பொறுத்து தான் வந்து கார் ரெண்ட் வந்து மாறுபடும். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்த கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிநாத சுவாமிகள் திருக்கோயிலுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்கு. பஸ் வந்து இந்த இடத்துக்கு டைரக்டா வருது. நீங்க பஸ்லயும் வரலாம். கருணை கடலான முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக ஒரு அர்ச்சனை தட்டு நம்ம வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ள போயிட்டோம். இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கு. அதாவது முருகப்பெருமான் வந்து தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். சிவபெருமானும் முருகரும் ஒண்ணுதான், வேற வேற இல்லை அப்படின்றத உணர்த்துற மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த கருவறை காட்சி தருவாங்க. முருகருடைய சன்னதி இருக்கு இல்லையா, அது வந்து மலைக்குன்று மேல இருக்கு. அது மேலதான் படி ஏறி போற மாதிரி இருக்கும். அதாவது தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60 ஆண்டுகளை குறிக்கிற மாதிரி 60 படி ஏறி போற மாதிரி இந்த இடத்துல வந்து கட்டியிருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே வர வேண்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் தான் இந்த சுவாமிமலை முருகர் கோயில். அதை பார்த்துட்டு அங்கிருந்து நம்ம போனது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்து நம்ம போயிருந்தோம். இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் தேவாரம் பாட பெற்ற ஒரு திருத்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. அதாவது ஞான சம்பந்தர் வராரு அப்படின்றதுக்காக அவரை பார்க்கறதுக்காக இறைவன் வந்து பாத்தீங்கன்னா நந்தியை விலகி இருக்க சொல்லி இருக்காரு. இந்த சன்னிதானத்துல நந்தி விலகின மாதிரி அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா சிவாலயம், துர்க்கையம்மன் ஆலயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோயில் இதுவும். இந்த கோயிலுக்கும் கண்டிப்பா நம்ம வரணும். அடுத்ததான் நம்ம வந்தது திருக்கருகாவூர்ல இருக்கக்கூடிய முல்லைவனநாதர் கோயிலுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். கும்பகோணத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த கோயில் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோயில். ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எல்லாம் வந்து வழிபட வேண்டிய ஒரு திருத்தலம் தான் இது. சிவபெருமானும் உமாதேவி முருகர் 3 பேரையும் ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு திருத்தலம். அதே மாதிரி கர்ப்ப காலத்துல வந்து குழந்தை நல்லபடியா பிறக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இங்க வந்து வேண்டிக்குவாங்க. நல்லதே வந்து நடக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களும் வந்து வழிபட வேண்டிய ஒரு திருக்கோயில் தான் இது. முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து வணங்க வேண்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம். அடுத்ததான் நம்ம வந்து இருக்கிறது புன்னைநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலோட சன்னதியில இருக்கக்கூடிய அம்மனை பொறுத்தவரையிலும் புற்றுமண்ணால் உருவான ஒரு அம்மன் சிலை தான் இருக்கு. முத்துமாரியம்மன், துர்க்கையம்மனுக்காக தனித்தனி சன்னதியை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் சோழர் காலத்துல சின்ன கோயிலா கட்டி உருவானது தான். இந்த அம்மை போட்டு இருக்கிறது, தோல் நோய், கண் நோய், வயிறு வலின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இங்க வேண்டிக்கிட்டு நல்லாயி மாவிலுக்கு போடுறத நம்ம பார்க்க முடியும். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலும் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் தான். கண்டிப்பா அதுக்கும் நீங்க வந்து போங்க. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் கோயில் இருக்கு இல்லையா, திருவாரூர் தேர் சொல்லுவாங்க இல்லையா, ஃபேமஸான ஒரு கோயில். அந்த கோயில் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணியை வந்து நம்ம போயிட்டு இருந்தோம். 2வது நாள் பொறுத்தவரையும் நம்ம வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால், தரங்கப்பாடின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்லாம் நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு கும்பகோணம் வந்து வந்துட்டோம். 3வது நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில 5 மணிக்கெல்லாம் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்து போயிட்டோம். இந்த இடத்துல கவர்மெண்டே ஏற்பாடு பண்ணக்கூடிய அந்த நவகிரக சிறப்பு பேருந்துல ஒரே நாள்ல போய் 9 நவகிரக கோயிலையும் நம்ம வந்து சுத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு காஸ்ட்டை பொறுத்தவரையிலும் நான் ஏசினா
ரூபாயும், ஏசிக்கு வந்து 1401 ரூபாயும் வந்து காஸ்ட் வரும். நம்ம ஆன்லைன்ல தான் முன்கூட்டியே புக் பண்ற மாதிரி இருக்கும். காலையில 5 மணிக்கு கூட்டிட்டு போவாங்க, நைட்டு 8 மணிக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருவாங்க. ஸோ அங்க இருந்து நம்ம பஸ்ஸோ இல்ல ட்ரெயினோ புக் பண்ணி நம்ம ரிட்டர்ன் வந்து கிளம்பி வந்துடலாம். ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா 2 நைட்டு 3 பகல் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து அங்க போய் தங்கி அங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் போய் சுத்தி பார்த்தோம். நீங்க ஒரு நைட்டு தங்கி 2 பகல் சுத்தி பார்க்குற மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணி வரலாம். அதுல ஒரு நாள் கண்டிப்பா இந்த நவகிரக கோயில் டூர் வந்து போங்க, ரொம்பவே ஒர்த்தான ஒன்று தான். இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு எங்க விருப்பமா இருக்கோ அந்த இடத்துக்கு போய் நீங்க சுத்தி பாருங்க. இந்த கும்பகோணத்தை சுத்தி சொல்லாத பல கோயில்கள் வந்து இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கோயிலையும் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு வாரம் தாங்கன்னா கூட அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் போய் நம்மளால சுத்தி பார்க்க முடியாது. நாங்க 3 நாள்ல ஒரு சில இடங்களை மட்டும் நாங்க போய் சுத்தி பார்த்தோம். அதை தான் நீங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை பொறுத்தவரை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரியான இடத்துக்குலாம் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த கோயில் எதுக்கு போகலாம் அப்படின்றத வந்து ஒரு சில தகவல் வந்து நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.